ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோட உங்களை பார்க்குறேன். ரெசிபி வீடியோவுக்கு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம், அப்புறமா பூண்டு, இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடித்து வைக்கிறத இடித்து வச்சாச்சு. பூண்டெல்லாம் சேர்க்கும்போது இந்த மாதிரி இடித்து சேர்த்தா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காய் ஒரு 4 to 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தாலே ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். அதனால் நான் முதல்ல காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கடுகு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. தக்காளி கொஞ்சம் குழன்னு வணங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. மஞ்சள் தூள் போட்டு அந்த மஞ்சள் தூளும் நல்லா வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. இந்த மாதிரி செய்கிற டிஷ்ஷெல்லாம் இந்த உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி செய்யும்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கலை அப்படின்னா அப்படியே அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அடித்து சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுருங்க. அந்த ஆவியிலே இந்த கத்திரிக்காய் என்ன ஆகும், நல்லா குழைய வெந்து வந்துடும். ஒரு 5 minutes நல்லா மூடி வச்சாலே போதும், கெட்டியாக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கரண்டியாலே இதை ஓரளவு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இதை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். ஒரு வேளை இது நீங்கள் வேறு இந்த வெரைட்டி ரைஸு, தக்காளி சாதம் இது மாதிரி வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி சுட சுட இந்த கத்திரிக்காய் சாதம் ப்ளஸ் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே சூப்பர் செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பாடை என்ஜாய் பண்ணுறேன். பாய்.